Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. என்னால சாதம் கூட சமைக்க முடியாது, இதுல வேற பிரியாணியா? இவ்வாறாக சாதாரண ஒரு விடயமே முடியல, இதுல வேற அதை விட மேம்பட்ட ஒரு விடயமா அப்படின்னு நையாண்டியாக அல்லது ஏளனமாக ஆங்கிலத்தில் பேச நாம் பயன்படுத்துவது let alone என்னும் phrase. let alone இதனுடைய வாக்கிய அமைப்பாக can't or don't x, அதாவது x என்கின்ற ஒரு செயல், can't or don't x, let alone y, let alone y இன்னும் ஒரு விடயம் அல்லது இன்னும் ஒரு செயல். வாருங்கள் உதாரண வாக்கியங்களை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைத்துவிடும். என்னால் சாதம் கூட சமைக்க முடியாது, I can't cook rice. இதுல வேற பிரியாணியா? let alone பிரியாணி. I can't cook rice, let alone பிரியாணி. எங்கூட சேர்ந்து கேட்டு பாருங்க, I can't cook rice, let alone பிரியாணி. என்னால பிரெஞ்சு பேசவே முடியாது, இதுல வேற எழுதுவதை பற்றி சொல்லவே வேண்டாம். ஒரு 2 வார்த்தை கூட என்ன செய்யலாம் இருக்கு, பேசுறதுக்கே முடியாம இருக்கு, இல்ல எழுதுறதுக்கு அதை பற்றி சொல்லவே தேவையில்லை. I can't speak French, let alone write it. I can't speak French, let alone write it. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா கேட்டு பாப்போமா? I can't speak French, let alone write it. அவள் புன்னகைத்ததே இல்லை, இதுல வர சிரிப்பதா? She didn't smile, let alone laugh. She didn't smile, let alone laugh. எல்லாம் வாயிட்டு சத்தமா கேட்டு பாருங்க. Very good. She didn't smile, let alone laugh. என்னால நன்றாக நடக்க கூட முடியல, இதுல வர ஓடுவதை பற்றி சொல்லவே வேண்டாம். I can't walk properly, let alone run. I can't walk properly, let alone run. Again, I can't walk properly, let alone run. அவள் என்னை பார்க்க கூட இல்ல, இதுல வர என்னுடன் பேசுவதா? Please comment your answer. Well done. நாங்க உட்காரவே வாய்ப்பு கிடைக்கல, இதுல வர சாப்பிடுவதா? Comment it now. Wonderful. அவளுக்கு பஸ் டிக்கெட்டுக்கே பணம் இல்ல, இதுல வர கார் வாங்குவதா? Comment your answer. Great, you got it. இந்த கத்தி பயணத்தின் போது பயனுள்ளதாக இருக்கு. இவ்வாறாக பயனுள்ளதாக இருக்கிறது, உதவிகரமாக இருக்கிறது என்பதை நாம் ஆங்கிலத்தில் come in handy, come in handy எவ்வாறு தெரிவிப்போம்? come in handy. வாருங்கள் உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். இந்த கத்தி பயணத்தின் போது பயனுள்ளதாக இருக்கு. This knife will come in handy during the trip. This knife will come in handy during the trip. எங்கூட சேர்ந்து இருக்க சொல்லி பாருங்க. This knife will come in handy during the trip. உங்களோட ஆலோசனை நேற்று உண்மையாகவே உதவிகரமாக இருந்தது. Your advice really came in handy yesterday. Your advice really came in handy yesterday. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க.
Superb. Your advice really came in handy yesterday. ஒரு டார்ச் வச்சுக்கொள், அது உதவினாலும் உதவக்கூடும். Keep a torch with you. Keep a torch with you. It might come in handy. Keep a torch with you. It might come in handy. மறுமுறை சொல்லி பார்ப்போமா? Keep a torch with you. It might come in handy. ரசீதுகளை வைத்துக் கொள்ளுங்கள், அதாவது ரசீட்ஸை வச்சுக் கொள்ளுங்க, பின்னர் பயனுள்ளதாக இருக்கலாம். Please comment your answer. Splendid. என் பழைய வேலை அனுபவம் புதிய வேலையில் பயனுள்ளதாக இருந்தது. Comment your answer. Wow, great. GPS வேலை செய்யாத போது வரைபடங்கள் இன்னும் பயனாக இருக்கின்றன. Please comment your answer. Marvelous, you got it. சிந்திய பாலுக்காக அள வேண்டாம், அதாவது ஏற்கனவே நடந்த ஒரு செயலுக்காக வருத்தப்படுவது. இது நாங்க ஆங்கிலத்துல cry over எனும் phrase பயன்படுத்தி தெரிவிக்க முடியும். எல்லாரும் வாய்விட்டு சொல்லி பார்ப்போமா? cry over. Very good. உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். சிந்திய பாலுக்காக அள வேண்டாம், புலம்பிட்டே இருக்க வேண்டாம். Don't cry over spilled milk. Don't cry over spilled milk. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Don't cry over spilled milk. அவள் தொலைத்த தனது தொலைபேசிக்காக அழுதுட்டே இருந்தாள். She kept crying over her lost phone. She kept crying over her lost phone. எல்லாம் வாய் விட்டுருக்க சத்தமா சொல்லி பாருங்க. Very good. She kept crying over her lost phone. அவன் இன்னும் தனது வேலை இழந்ததை குறித்து புலம்பிக் கொண்டே இருக்கிறான். He is still crying over his lost job. He is still crying over his lost job. எங்கூட சேர்ந்து சொல்லி பாக்குறீங்களா? He is still crying over his lost job. வீணான கல்யாண திட்டங்களை எண்ணி அவர்கள் புலம்பினார், அதாவது வீணாக போன கல்யாண திட்டங்களை எண்ணி அவர்கள் புலம்பினர். Please comment your answer. Wonderful. இழந்த ஆவணங்களை எண்ணி அவர்கள் புலம்பினர். Comment it now. Bravo. தவறவிட்ட வாய்ப்புக்காக புலம்பாதே. Please comment your answer. Amazing, you got it. இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? Can't or don't X, let alone Y என்பதையோ, come in handy என்பதையோ, cry over என்பதையோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் பேசக்கூடிய ஆங்கில வாக்கியங்களை சிந்தித்து பாருங்க, எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, and if you have any doubts or mistakes, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.